வணக்கம் மகளே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அர்ச்சனா மேம் அவர்கள் நேற்று பண்ண தரமான சிறப்பான விடயம். அர்ச்சனா மேம் அவர்கள் நேற்று ஒரு இடம் போயிருந்தாங்க, நம்ம கூட ஒரு அப்டேட்ல சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு, அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுத்த மரியாதை, ரசிகர்களை பொதுவாக ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அந்த வேலை வந்தோடனே முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அர்ச்சனா மேம் அவர்களோட ஸ்டைலே வேற, தலைவரோட ஃபேனு, தலைவர் ஸ்டைலில் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சகோதரர்கள் பல பேர் அவங்க கூட செல்ஃபி எடுத்தவங்க பல பேர் பல விடயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் நேற்று போன இடம் எங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் மக்களே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு இடத்துக்கு, புறம்பேட்டையில் இருக்கிற ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்ற இடத்துக்கு 7 மணிக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலா அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த பிப்ரவரி 1 வரப்போறாங்க அப்படின்னு பல மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் தகவல் சோசியல் மீடியால லீக் ஆனது. அப்ப பிப்ரவரி 1 காலையில 6:25 எனக்கு முதலாவது மெசேஜ் வருது. அது அண்ட் எனக்கு மட்டுமல்ல, பல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு பல பேருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு வர்றாங்க, ஸோ எந்த பாதையால் வர்றாங்க, ஸோ எங்க இருக்கு அந்த இடம் அப்படின்னு பல பேர் காலையிலேயே அர்ச்சனா மேம் அவர்களை பார்க்கணும், அவங்க கூட பேசணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அவங்களுடைய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு 5 வயது குழந்தையில இருந்து 95 வயது தாத்தா பாட்டி, அந்த ஒவ்வொரு வயதுல இருக்கும் நபர்கள் பல பேர் பல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை கேட்டு, பேஜஸ் அட்மின்ஸ் அவங்க கிட்ட கேட்டு அர்ச்சனா அவர்களை பார்க்கணும் என்ற அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க, சத்தியமா வேற லெவல். ஸோ அப்படி அதுலயும் 3 மணி 4 மணி 5 மணி டைமுக்கெல்லாம் அந்த ஏரியாவை சுத்தி பல மக்கள் அர்ச்சனா அவர்கள் வருகைக்காக காத்திருந்தார்கள் அப்படின்னு பல பேர் அங்கே இருக்கிறவர்கள் பல படங்கள், பல வாய்ஸ் மெசேஜஸ், பல வீடியோக்களை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள இதுதான் ஒருத்தங்க நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா, உண்மையா இருந்தாங்க அப்படின்னா மக்கள் எங்க வச்சு கொண்டாடுவாங்க அப்படி என்பதற்கு இந்த விடயங்கள் சிறந்த உதாரணம், சரிங்களா? இப்ப இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவியா போன்ற நபர்கள் அவங்க போடுற போட்டோக்களை லைக் பண்றதுக்கு ஒரு 10 ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி போட்டு சூப்பர் மாயா, சூப்பர் பூர்ணிமா, வெரி குட் நிக்ஷன் அப்படின்னு அவங்களே ஒரு 10 ஐடியை கிரியேட் பண்ணி போட்டு, இல்ல 10 பேருக்கு காசை கொடுத்து போட்டு அந்த பெயிட்டா ஏதாவது பண்ணி அவங்களே ப்ரொமோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க. ஓட்டும் அப்படித்தான் வந்துச்சு, இப்பயும் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு, சரிங்களா? ஸோ அது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படி என்பதான் இது. ஸோ ஒருத்தங்க பொய்யா இருந்தா, ஃபேக்கா இருந்தா, பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோல ஃபேக்கா இருந்தா, பொய்யா இருந்தா இந்த சொசைட்டி எப்படி திருப்பி கொடுக்கும், இந்த உலகம் எப்படி அவங்கள பார்க்கும் அப்படி என்பதற்கு அவங்க உதாரணம். அதே நேரத்தில் ஒருத்தங்க உண்மையா இருந்தா, பண்பாடோட இருந்தா, பெத்தவங்களை மதிச்சா இந்த உலகமும் சரி, கடவுளும் சரி, காலமும் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், அவங்கள உச்சத்துல வைக்கும் அப்படி என்பதற்கு நம்மளுடைய தலைவி விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் சிறந்த உதாரணம், சரிங்களா? ரெட் கலர் ஷாரியில வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க அவங்களுடைய வேலையை முடிக்கும் போது வரும்போதே அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு அங்கே சூழ்ந்திருந்த ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுத்த வரவேற்பு, அதுக்கப்புறம் அவங்க அங்கே அந்த வந்த ஃபங்க்ஷன் அதை முடிக்கிற வரைக்குமே பல பேர் அர்ச்சனா அர்ச்சனான்ற குரலை எழுத்து சொன்னதும், அவங்களுக்கு கைதட்டல்கள், விசில் சத்தங்கள், அர்ச்சனா அவர்கள் பேசுற ஒவ்வொரு விடயத்துக்குமே விசில் சத்தம் பறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தனிப்பட்ட ரீதியிலேயே பொதுவா இப்போ ஒரு ஷோக்கு யாராவது செலிபிரிட்டி போறாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு போயிடுவாங்க. பட் தலைவி ஸ்டைல் வேற, தலைவரோட ஃபேன் ஆச்சே, சரிங்களா? எப்பயுமே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஃபர்ஸ்ட் இடம் ரசிகர்களுக்கு தான் கொடுப்பாரு. அதனாலதான் 50 வருடமானாலும் அவர் தான் நம்பர் 1 ஹீரோவே. ஸோ அது எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றதான். ஸோ தலைவரோட வெறுத்தனமான ரசிகை தான் நம்மளுடைய தலைவி விஜி அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ அப்போ அவங்களும் அதே வழிதான். ஸோ அவங்க ரசிகர்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிந்தாலும் தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள், அது 5 வயது பிள்ளையா இருந்தாலும் சரி, 95 வயது தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் வந்தவர்களோட பேசி
அவங்க வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி அந்த செல்ஃபிகள் எடுத்து பல சகோதர சகோதரிகள் வந்து அர்ச்சனா மேமுக்கு அவங்களுடைய படம் கிண்ணது இல்லை கவிதைகள் இல்லை வேற சில கிஃப்ட்டுகள் அதை வந்து கொடுக்க, ஸோ அதையும் வாங்கி அவங்களுக்கு குழந்தைகள் சின்ன பசங்க வளர்ற இளைஞர்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணி பெற்றவங்க. அதோட ஒரு சகோதரர் வந்து சொல்லியிருந்தாரு, தலைவி கூட போட்டோ எடுத்துட்டு தலைவி கேட்டாங்க என்ன படிக்கிறீங்க, ஸோ பெற்றவங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க, குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு தலைவர் ஸ்டைல தலைவி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு 2-3 சகோதரர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ வேற மாதிரி இருந்துச்சு, ஸோ ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் விஜி அர்ச்சனா ஃபேன்ஸ் அப்படின்னு அவங்க வந்து அந்த மொமெண்ட்டை நம்ம கிட்ட ஷேர் பண்ணது அப்படின்னு பார்க்கல சிறப்பாக இருந்துச்சு இந்த மனசு. சரிங்களா? ஸோ பிக் பாஸ் சீசன் 7லயே தனக்கு துணையா இருந்த ரசிகர்களுக்கு அந்த ஸ்டேஜ்லயே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தரையில விழுந்து கையெழுத்து கும்பிடும். வேற யாருமே அப்படி ரசிகர்களுக்கு பண்ணல. சரிங்களா? அது மனதார பண்றது அப்படி என்பது. ஸோ அப்படி தன்னுடைய ரசிகர்களை, தனக்கு ஓட் போட்ட மக்களை, தன்னை நேசிக்கிற நல்ல உள்ளங்களை அர்ச்சனா அவர்கள் இங்க வச்சிருக்காங்க. அப்படி என்பதுதான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதையா இருக்கட்டும், அவங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், சிறப்பா இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்க்க போன மக்கள் வந்து, ஸோ இது வரைக்கும் பல செலிபிரிட்டிஸ் வந்து வந்திருக்காங்க, பல நடிகர்கள் வந்திருக்காங்க, ஈவன் பல பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் வந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம், அதாவது அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் போறது, அந்த வேகம் வந்து முடிகிறது, அதுக்கப்புறம் ஓகே 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 பாய் 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 அப்படின்னு போறது, அப்படின்றத தான் நாங்க வந்து பார்த்திருக்கோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா இந்த அர்ச்சனா மேம் ரசிகர்கள் இல்லாம கொமனா ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவங்க சொன்னது வந்து ஓகே இவங்களும் அப்படிதான் போயிடுவாங்கன்னு பார்க்க, அந்த ஃபங்க்ஷன் அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்த ரசிகர்களோட பேசணும் என்பதற்காக 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் டைம் எடுத்து எல்லாரோடையும் பேசி போட்டோ எடுத்து வளர்ற இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க அப்படி அந்த மொமெண்ட் அவங்க செலவழிச்ச விதம் வந்து கண்டிப்பா அர்ச்சனாவோட மனசு தங்கம் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எண்ணத்துக்கு தான் கடவுள் அர்ச்சனா அவர்களை உச்சத்தில் வச்சிருக்காங்க. 19 கோடி மக்கள் ஓட் போட்டிருக்காங்கன்னா சும்மாவா? எண்ணம் போல வாழ்க்கை. இந்த 19 கோடி இந்தியாவில் இருப்பவர்களா? சரிங்களா? ஹாட்ஸ்டார் வந்து இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். தலைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே அவங்க ட்ரெண்டிங் தான். ஸோ எத்தனையோ கோடி மக்களோட அன்பை அர்ச்சனா அவர்கள் சம்பாதிக்க காரணம் இந்த எண்ணம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்கல்ல, அது இதுதான். இந்த குணத்துக்கு தான் அவங்க சிறப்பா இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது தலைவர் ஸ்டைலு. தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை நடிகர்களை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும், தலைவரோட ரசிகர்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. சரிங்களா? தலைவர் எந்த வழியோ ரசிகன் அந்த வழி அப்படின்ற மாதிரி தலைவி வேற மாதிரி. சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, இது வந்து நேற்று அந்த அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்குள்ள அங்கே நடந்த விடயங்களை அங்கே போன ரசிகர்கள் பல பேர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போதான் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 2 மணி 3 மணியில இருந்து, இன்னைக்கு 2ஆம் தேதி அதிகாலை 2-3 மணில இருந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகி கொண்டிருக்கு. பல பேர் போட்டோ எடுத்தவங்களே வந்து அவங்க கூட ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போனவர்களே அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸை வந்து இப்போ சோஷியல் மீடியால பெருமையா ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. பார்க்க ஹாப்பியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் பல பேருக்கு ரீட்வீட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஹேவ் எ கிரேட் டே மக்களே. நன்றி.